சிவபெருமான் ஒரு பிச்சைக்காரன் உருவில் வந்து ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் அஞ்சனாதேவி குழந்தை வரம் வேண்டி சிவபெருமானுக்கு பூஜை செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்கு வெளியில் இருந்து, அம்மா, எனக்கு மிகவும் பசிக்குது, சாப்பிட ஏதாவது தாருங்கள் என கேட்டான். இதை கேட்ட அஞ்சனாதேவி அந்த பிச்சைக்காரனை உள்ளே அழைத்து, ஐயா, முதலில் உங்கள் கைகளை கழுவிக்கொண்டு வாருங்கள் என கூறினான். அந்த பிச்சைக்காரனோ, எனக்கு கை கழுவும் பழக்கமே இல்லை, நீ உணவை பரிமாறு என ஆணவமா கூறினான். விருந்தினரை அவமதிக்க கூடாது என்று எண்ணிய அஞ்சனாதேவி அமைதியாக உணவை பரிமாறினாள். அந்த பிச்சைக்காரன், உனக்கு சமைக்க தெரியுமா, இந்த உணவு சரியில்லை என குறை கூறிக்கொண்டே சிவபெருமானிற்காக வைத்திருந்த அனைத்து உணவுகளையும் சாப்பிட்டு முடித்தான். அஞ்சனாதேவிக்கு மிகவும் கோபம் வந்தது. இருந்தாலும் அதை வெளியே சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். உணவை சாப்பிட்ட பிறகு அந்த பிச்சைக்காரன், இந்த உணவை நான் சாப்பிட்டதால உனக்கு கொஞ்சமாவது புண்ணியம் கிடைக்கும், இதை அந்த சிவன் சாப்பிட்டிருந்தால் உனக்கு புண்ணியம் கிடைத்திருக்காது, பிரச்சனை தான் வந்திருக்கும் என்று அவமதித்தான். அதை கேட்ட அஞ்சனாதேவி கோபத்தை அடக்க முடியாமல், என் சிவபெருமான் பற்றி இன்னொரு வார்த்தை பேசினால் அவ்வளவுதான் என கோபமாக கத்தினாள். உடனே அந்த பிச்சைக்காரன் சிவபெருமானாக உருவம் மாறினான். அப்போது சிவபெருமான், உன் பக்தியையும் பொறுமையும் கண்டு என் மனம் உருகிவிட்டது, உன் பக்திக்கு பரிசாக ஹனுமான் என்ற பெயரில் நானே உனக்கு குழந்தையாக பிறப்பேன் என வரமளித்தார். அதன் பிறகு அஞ்சனாதேவிக்கு வலிமை மிகுந்த ஹனுமான் பிறந்தார். இந்த பதிவை லைக் செய்து கமெண்ட்ல ஜெய் ஹனுமான் சொல்லுங்க. எத்தனை ஹனுமான் பக்தர்கள் இருக்காங்கன்னு பார்ப்போம்.